ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த். Vivo X90 சீரிஸ்ல ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் ஃபோன் Vivo X90 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டிக்டோவாக லீக் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி விவோடைய இந்த Vivo X90 Pro ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக தான் குளோபல் மார்க்கெட்டில் ஹாங்காங்லலாம் லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ண போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றின ஒரு போஸ்டர் லீக்ஸாக இப்போ வெளில வந்திருக்கு. அந்த இமேஜில் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே Vivo X90 Proவில் இருக்க போகிற கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கான லுக் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான லுக்கில் வரும்னு. ஸோ அதே லுக் தான். பட் என்னன்னா இந்த Vivo X90 Proவில் பிளாக் கலருக்கான இந்த ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க இருந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி மொபைல் 9.34 mm கான திக்னஸோட இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இது போக மொபைலுடைய டிஸ்பிளே நமக்கு ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளேவா இங்க இருக்க போகுது அப்படின்றதும் இங்க இந்த இமேஜ்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனா நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளே நமக்கு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டேன். பட் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க இண்டஸ்ட்ரியுடைய லீடிங் Q9 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, லேட்டஸ்டான ஒரு Q9 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இதுல யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அது கூட 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட், 300 Hz கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 2160 Hz கான PW டிம்மிங் ஃபீச்சர் மாதிரியான ஒரு டாப் நாச்சான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேல இருக்க போகுது. இதே மாதிரி மொபைலுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங்கா Vivo கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் 120 Watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வர போகுது. அண்ட் இந்த 120 Watts கான சார்ஜிங் சப்போர்ட் பண்றதுக்கு 4870 mAh கான பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 4870 mAh கான பேட்டரி கெபாசிட்டில வெறும் 8 நிமிஷத்துல 50% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான மென்ஷன்லாம் இந்த போஸ்டர்ல இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் அதே மாதிரி Vivo ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே அது கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் இந்த போஸ்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேகே அதுதான், ப்ரோ ஃபோட்டோகிராஃபி இன் பாக்கெட் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்ஷனோட தான் இந்த ஒரு போஸ்டர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த Vivo X90 Pro இருக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரியான எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் மெயினாக இருக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா, 1 inch சைஸ் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் கேமராவா IMX989 சென்சரோட பேக் பண்ணி வரக்கூடிய ஒரு கேமரா இங்க இருக்க போகுது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்க போகுது. அண்ட் அது கூட 50 மெகா பிக்சலுக்கான போர்ட்ரேட் சென்சார் அண்ட் ஒரு 12 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சார் அப்படின்ற மாதிரியான 3 கேமரா இருக்க போகுது. அண்ட் இந்த கேமராஸ் அவங்க எப்பவும் போல ஜீஸோட கம்பைன் பண்ணி ஜீஸ் தான் இதை ஆப்டிமைஸ் பண்ணி நமக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத கொடுக்க போறாங்க. அண்ட் அதோட T-Stock கோட்டிங்கும் இந்த ஸ்மார்ட் போனுக்கான கேமரா லென்ஸ்ல நமக்கு இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு இங்க இருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி என்ன மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே இல்லை. பட் ஆனால் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதுலேயும் விவோவுடைய பிராண்ட் நியூ ஃப்ரண்ட் ஜீஸ் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்க்கான போர்ட்ரேட் எஃபெக்டோட இந்த செல்ஃபி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹைலைட்டட் ஃபீச்சராகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பின்பக்கம் கேமரா ஃபீச்சர்ஸ் நம்ம சொன்னோம்ல, அதில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவான ஆடடான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு இருக்க போகுது. அதில் மெயினாக அவங்க எப்போவுமே அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸில் தான் மெயினாக விவோ எப்பவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் போர்ட்ரேட் எஃபெக்ட்ஸ் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்க்கான போர்ட்ரேட், அந்த பொக்கே எஃபெக்ட்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த எஃபெக்ட் நிறைய இதில் இருக்க போகுது. அண்ட் அதோட ஸ்டாரி மோட், அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுற மாதிரியான அந்த ஒரு எஃபெக்டோடலாம் சேர்த்து நிறைய எஃபெக்ட்ஸ் கேமரா வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ ஒரு டெடிகேட்டட் ஃபோட்டோகிராஃபி லவர்ஸ்க்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் விவோ அப்படின்னாலே ஃபோட்டோகிராஃபிக்கு தான். அந்த வேலை ஃபோட்டோகிராஃபி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இந்த மொபைலில் இந்த ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸில் MediaTek உடைய டாப் ரன் சிப்ஸெட்டான MediaTek Dimensity 9200 அப்படின்ற கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரே ஒரு சிப் மட்டும் இல்லை, இதில் டெடிகேட்டடாக இன்னொரு சிப்பும் இருக்க போகுது. விவோவுடைய V2 சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெடிகேட்டட் சிப்பும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த Vivo V2 சிப் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ், கேமிங் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ், கிராஃபிக்கல்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால நமக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ், கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் வேற லெவலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த V2 சிப் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸில் கிராஃபிக்ஸ் சென்ட்ரிக்கான விஷயங்களில் மட்டும் இல்லாமல் கேமரா சென்ட்ரிக்காகவும் நமக்கு நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிலெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நைட் டைம் வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் இந்த V2 சிப் இன்னும் பெட்டரான அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கேமரா, பர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, ஃபாஸ்ட் சார்ஜிங்னு எல்லா சென்டர்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி சூப்பரான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த Vivo X90 Pro வரப்போகுது. அண்ட் 4002 mm ஸ்கொயருக்கான வெப்ப சேம்பருக்கான லிக்விட் கூலிங்கும் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்
விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு இந்த ஒரு லீக்டு போஸ்டர்ல இருந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது போக மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சது தான். கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும் அண்ட் IP68 ரேட்டிங் இருக்க போகுது. அதே மாதிரி eSIM இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி எல்லாம் நல்லா சாலிடாக பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா விவோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாஸ் பாடியில் சாலிடான மெட்டீரியலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் அப்படின்றது இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ப்ரைசிங்லையும் குறை வைக்க மாட்டாங்க. ஒரு ஹையர் செக்மெண்ட்டுக்கான ப்ரைசிங்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு ப்ரோ வேரியன்ட் விவோவில் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு அபோவ் 50,000 அப்படின்ற செக்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு 55-60 இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரைசிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலி எதிர்பார்க்குறேன். மற்றபடி எக்ஸாக்டாக என்ன ப்ரைசிங் செட் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோவில் இந்த Vivo X90 Proல இருக்க போகிற இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்ததுலேருந்து இதுக்கு என்ன ப்ரைசிங் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.